வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு நார்மலாக செய்கிற மோர் குழம்பு மாதிரி இல்லாமல் ஒரு வித்தியாசமாக துவரம்பருப்பு வடையை வச்சு ஒரு மோர் குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடனே அப்டேட் பண்ணணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மோர் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத இப்போ பார்த்துருவோம். இந்த மோர் குழம்புக்கு துவரம் பருப்பை வச்சு வடை செஞ்சோம் அப்படின்னா அந்த வடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மோர் குழம்புல ஊறுறப்ப இதுக்கு நல்ல திக்கான புளிக்காத தயிர் ஒரு 2 கப் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ 1 கப் அளவுக்கு துவரம் பருப்பை எடுத்து நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி வடித்து எடுத்துக்கோங்க. இதுக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்து பொடிச்சு இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக நுணுக்கி வச்சுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கலாம். இதோடையே சேர்த்து அரைக்கிறதுக்கு நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் துவரம் பருப்பும், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் எடுத்து வச்சிருக்கிறேன். இது எல்லாத்தையும் அரைக்கணும். நம்ம இதுக்கு கருவேப்பிலை கொஞ்சம் 2 கொத்து எடுத்துக்கோங்க. அதிகமாக போட்டால் நல்லாயிருக்கும். வடைக்கு கொத்தமல்லியை எடுத்து ஒரு 1/4 கப்புக்கு பொடியாக நறுக்கி எடுத்து வச்சிருக்கிறேன். 1 கப் அளவுக்கு பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி நல்ல பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். பாதி குழம்புக்கும் பாதி நம்ம செய்கிற வடைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், நம்ம வடைக்கு ஒரு 6 பச்சை மிளகாய், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் குறைச்சிக்கலாம், இல்லை கூட்டிக்கலாம். அதே மாதிரி இதுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், உப்பு, கல் உப்பு 1 டேபிள் ஸ்பூன், ஸ்டேபிள் சால்ட்டாக இருந்துச்சுன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் போதுமான அளவு. இது எல்லாம் தான் நம்ம இன்னைக்கு வடை செஞ்சு போர்க்குழம்பு செய்ய தேவையான பொருட்கள். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு 2 மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. ஒன்று நம்ம அந்த மசாலா பேஸ்ட் அரைக்கிறதுக்கும், இன்னொன்று நம்ம வடை மாவு அரைக்கிறதுக்கும். இப்போ நம்ம மசாலாவுக்கு ஒரு பச்சை மிளகாய், அதே மாதிரி துருவின 1/4 கப் அளவுக்கு தேங்காய், அரிசி, துவரம்பருப்பு, சீரகம். இது எதுவுமே அதிகமாக சேர்த்துறாதீங்க, நம்ம குழம்பு களி மாதிரி ஆகிடும். கொஞ்சமாக சேர்த்தாதான் நல்லா இருக்கும். இந்த அளவுக்கு நான் சொன்ன அளவே எடுத்துக்கோங்க. இதை நம்ம நல்லா நைஸாக தண்ணி விட்டு அரைக்க போகிறோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம துவரம்பருப்பு வடைக்கு தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்துட்டு நம்ம பருப்பை மட்டும் மிக்சி ஜாரில் போட்டிருக்கேன். இதில் ஒரு 6 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கிறேன். நீங்கள் ரொம்ப காரம் பிடிக்கும்னா நீங்கள் அதிகமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் போட்டிருக்கிறது ரொம்ப காரமாக இருக்காது, மைல்டாக இருக்கும். இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு போட்டிருக்கேன். இதையும் நல்லா நம்ம மசாலா வடைக்கு கொரன்னு அரைக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம், திக்கா தண்ணி விடாமல். அதையும் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சாச்சு. இப்போ வடை மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி திக்காக இருக்கணும் வடை மாவு. ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா எண்ணெய் உரிய ஆரம்பிச்சிடும். இப்போ கொஞ்சம் நம்ம இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக எடுத்து வச்சுட்டு மிக்சி ஜாரை ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி அலம்பி எடுத்து வச்சுக்கோங்க. இது நம்ம குழம்புல ஊற்றினோம்னா நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ அந்த அரிசி கலவையும் அரைச்சி வச்சாச்சு. இப்போ வடைக்கு எடுத்து வச்சிருக்க மாவில் பொடியாக நறுக்கினா கருவேப்பிலை, கொத்தமல்லியையும் போட்டுட்டு இப்போ இதில் நம்ம பொடியாக நறுக்கினா பாதி கப் அளவுக்கு உள்ள வெங்காயத்தை இதில் போட்டுக்கலாம். அதே மாதிரி எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா பிசைய போகிறோம். பிசைஞ்சிட்டு நம்ம வடை மாவுக்கு மசாலா வடைக்கு எப்படி பிசைவோமோ அதே மாதிரி எல்லாத்தையுமே நல்லா கலந்து பிசைஞ்சிருங்க. அழுத்தி பிசைஞ்சோன்னா நம்ம வெங்காயம்லாம் நல்லா பொலன்னு இந்த மாதிரி ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம வடையை போட்டுட்டு அதுக்கப்புறமா குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற தயிர், நான் கொஞ்சம் கெட்டியான தயிராக இருக்கிறனால ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றி நல்லா ஃபஸ்ட்டு கட்டி இல்லாமல் இந்த மாதிரி அடித்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 3 கப் அளவுக்கு அதில் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணியாக தான் இருக்கணும் இதுக்கு தயிர். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற மாவை நம்ம எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா சின்ன சின்ன வடையாக போடுங்க. ரொம்ப பெருசாக வடை போட்டோம்னா நம்ம குழம்புல எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. சின்ன சின்ன வடையாக இந்த சைஸுக்கு போட்டு நல்லா 2 சைடும் பொன் முறுவலாக வறுத்து கலர் நல்லா கோல்டன் கலராக வர அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுருவோம். நான் போட்டிருக்க அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12லேருந்து 13 வடை உங்களுக்கு வரும். இப்போ எல்லா வடையும் வறுத்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம்.
இந்த மாதிரி பண்ணிங்கன்னா எண்ணெய் நமக்கு உரியாது. தண்ணியாக இருந்துச்சுன்னா ரொம்ப எண்ணெய் உரிய ஆரம்பிச்சிடும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் நான் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இப்போ அது இப்போ நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகும் பொடியாக அதாவது ரொம்ப பொடியாக பொடிக்கக்கூடாது, ஒன்றும் பாதியமாக நசுக்கின மிளகு சேர்த்துக்கோங்க. இந்த குழம்புக்கு ரொம்ப ஃப்ளேவர் கொடுக்கக்கூடிய ஒன்று தான் இந்த மிளகு. கருவேப்பிலை 2 கொத்தை எடுத்து இந்த மாதிரி பிச்சு போட்டு சேர்த்துக்கலாம். மோர் குழம்புனாலே கருவேப்பிலை அதிகமாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். பாதி கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயத்தையும் போட்டு அது நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இந்த மிளகு ஃப்ளேவர் இந்த மோர் குழம்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவரோட சூப்பராக இருக்கும். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளையும் போட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி கலந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய், அரிசி, துவரம்பருப்பு, சீரக கலவையும் இதில் போட்டு விழுத போட்டுட்டு நம்ம ஏற்கனவே அலம்பி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணி ஒரு 1/4 கப்பையும் ஊற்றி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இது நல்ல திக்கனிங் கொடுக்கும் நம்மளோட குழம்பு. அதனால தான் நான் அதில் 3 கப்பு தண்ணி ஊற்ற சொன்னேன் தயிரில். இந்த மாதிரி திக்கானதுக்கு அப்புறமா ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கிறேன். டேபிள் சால்ட்டாக இருந்தால் 1/2 டேபிள் ஸ்பூனே போதுமான அளவு. இப்போ தயிரை நல்லா 3 கப் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறமா இதை நல்லா கலந்து விட்டுறணும். கலந்து விட்டோம் அப்படின்னா ரொம்ப திக்காக களி மாதிரி இருக்கக்கூடாது. அது மாதிரி மோர் குழம்பு தண்ணியை நீத்துக்கிட்டும் போகக்கூடாது, மீடியம் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இதை நல்லா எல்லாத்தையும் கலவையும் கலந்ததுக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்ச வடைகள் எல்லாம் இதிலேயே போட்டுருங்க. போட்டுட்டு கலந்து விட்டுருங்க. இப்போ மீடியம் தீயிலேயே வச்சுட்டு நம்மளோட குழம்பு ஒரு கொதி வரும். நம்ம புளி ரசம்லாம் எப்படி சொல்லுவோம், தளத்தலன்னு கொதிக்கிறதுக்கு மொதல் ஸ்டேஜ் பபிள் வர ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ் வரப்பயே நீங்கள் குழம்ப நீங்கள் இறக்கிடணும். அப்படி இல்லைன்னா நம்ம போட்ட தயிர் நல்லா திரிஞ்சு நம்ம தண்ணியும் தயிருமா ஒரு மாதிரி கெட்டி கெட்டியாயிரும். அந்த மாதிரி பண்ணிடாதீங்க. நல்ல குழம்பு வந்து ஒரு மீடியம் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் ஓடக்கூடாது, ரொம்ப திக்காக களி மாதிரி இருக்கக்கூடாது. கருவேப்பிலையை தூவி இறக்கிடலாம். இந்த ஒரு வித்தியாசமான மோர் குழம்பை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.